Hello friends, welcome to our channel Spice and Pies. இன்னைக்கு நாம அருமையான சுவையில் வாழைக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். எக்கச்சக்கமான சத்துக்கள் கொண்ட உடலுக்கு ஆரோக்கியமான இந்த வாழைக்காய் வறுவலை சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாழைக்காயோட நுனிப்பகுதியும் அடிப்பகுதியும் இந்த மாதிரி வெட்டிட்டு அதோட தோல் பகுதியை இதே மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் போதும். இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண எல்லா வாழைக்காயும் தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வாழைக்காய் துண்டையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி செய்கிறதுனால எல்லா வாழைக்காயும் நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். இதை அப்படியே 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு வாழைக்காய் துண்டையும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். இது எல்லாமே மிதமான சூட்லேயே வேக வைக்கணும். இப்போ வாழைக்காய் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் வாழைக்காய் உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். 2 பெரிய வாழைக்காய்க்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டுமே இதுக்கு போதுமானது. அவ்வளோதாங்க, ரொம்பவே சீக்கிரமாக வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லா சாதத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ்ஷாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய இந்த வாழைக்காய் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.